பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் 121 சங்கீதத்தினுடைய 8வது வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ரொம்ப முக்கியமான ஒன்று, அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது, போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வேண்டியது. ஏன்னா யாருமே அது இல்லாத ஆட்கள் எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு காரியம் கிடையாதுன்னு யாருமே சொல்லிட முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்குன்னு நாம் வாழ்வதற்கென்று வாழ்வாதாரத்திற்கென்று ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் நம்ம பிரயாணப்பட்டு போகும்போது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கண்டிப்பாக போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல என்ன கேட்க போறோம் அப்படின்னா, ஆண்டவரே எங்களுக்கு பிரயாண கிருபையை ஆண்டவர் கொடுப்பீராக. எங்களுக்கு அந்த பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கிருபையை கொடுப்பீராக. அந்த பிரயாணத்துல உங்க பாதுகாப்பின் கரம் கூட இருக்கணும். நம்ம வேலை ஸ்தலங்களுக்கு போறோம் அல்லது பிஸ்னஸ் பண்ற இடங்களுக்கு நாம போகும்போது, செய்யும்போது, இல்லை ஊழியங்களுக்கு போகும்போது இந்த பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இந்த போக்கிலும் வரத்திலும் காக்கப்படுகிற ஒரு காரியம் என்பது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை தேவனிடத்துல நம்ம கேட்டு வாங்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த பிரயாண கிருபையை ஆண்டவர் கொடுப்பீராக. ஏன்னா இது எல்லாருக்கும் மஸ்ட் ஒன். எந்த ஒரு தேவையா இருக்கட்டும், நம்ம ஒரு இடத்துக்கு போய் வர்றோம் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தை பொறுத்தளவுல ஒரு இடத்துக்கு நம்ம நல்லபடியா போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது உண்மையாவே கர்த்தருடைய கிருபை தான். எத்தனையோ பேர் ரோட்ல சாதாரணமா போய்கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் மரணித்து போன செய்திகள் எல்லாம் இன்றைக்கு நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சாதாரணமா ரோட்ல நடந்து போறாள், ஒரு கார்லயோ பஸ்லயோ பைக்லயோ போல சாதாரணமா நடந்து போய் கொண்டிருக்கிற ஆட்கள் மரித்து போன செய்தியையும் நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேருந்துகள் ஆக்சிடென்ட் ஆகுது, எத்தனையோ கார் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட், எவ்வளவோ காரியத்தை நம்ம பார்க்கிறோமே. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கப்பட வேண்டியது, ஆண்டவரே எங்களுக்கு அந்த பிரயாண கிருபையை தேவன் கொடுப்பீராக. நாங்கள் பிரயாணப்பட்டு போகிறோம், எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக நாங்கள் போகிறதா இருக்கட்டும், ஊழியத்துக்காக போகிறதா இருக்கட்டும், மற்ற தேவைகளுக்காக நாங்கள் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தணும். இந்த இடத்துல அவர் சொல்லி நமக்கு ஆசீர்வதிக்கிற ஒரு காரியமே அதுதான். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆண்டவர் நம்மை காக்க வேண்டும். இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாச அறிக்கையாகவும் ஜெபமாகவும் ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிரயாண கிருபையை தருவீராக. நாங்கள் என்ன காரியத்துக்காக நாங்கள் பிரயாணப்பட்டு போகிறோமோ அந்த பிரயாணப்பட்டு போகிற காரியத்தில் நம்முடைய கரம் கூட இருக்கணும். போகிற காரியங்கள் வாய்க்கப்படணும்னு நம்ம ஜெபிக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, நாங்கள் என்ன இடத்துக்குள்ள நாங்கள் போகிறோமோ, என்ன காரியத்துக்குள்ள நாங்கள் போகிறோமோ அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் நன்மையும் வேண்டும். ஏன்னா பிரயாணப்படுகிற நேரங்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். அந்த பிரசன்னத்தோடு கூட நீங்க பிரயாணப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது ரொம்ப ஒரு மகிமையான அனுபவம். நீங்க பிரயாணப்பட்டு போகும்போது, போக்கிலும் வரத்திலும் போகும்போது, வரும் பொழுதும் நீங்க ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டே போங்க. ஆண்டவரோடு கூட உங்களோடு கூட பாடிக்கிட்டே துதிச்சுக்கிட்டே நீங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த தேவ பிரசன்னம் உங்களோடு வரும். ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட நிற்கும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறீங்க, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க பிரயாண கிருபை கொடுக்கணும், என் பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என் பிரயாணத்துல நீங்களும் என்னோடு கூட வரணும். நீங்க பைக்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, ஃபிளைட்ல போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் அப்பா நீங்களே என் கூட வாங்க, நீரும் என்னோடு பிரயாணப்படுவீராக அப்படின்னு நீங்க ஆண்டவரோடு கூட இணைந்து அந்த பிரயாணத்துல போகும்போது போக்கும் வரத்தும் நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே நான் எங்கெங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போறனோ, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நான் போறனோ, என்னுடைய வேலைக்காக நான் போகிற இடங்கள், வருகிற இடங்கள், பிசினஸுக்காக போகிற இடங்கள், வருகிற இடங்கள், ஊழியங்களுக்காக போகிற இடங்கள், வர்ற இடங்கள் எல்லாத்துலேயும் என் பரலோக தகப்பன் என் கூட வாங்க, என்னை பாதுகாக்கும்படி, என்னை காத்து கொள்ளும்படி என் பரலோக தகப்பன் என்னோடு கூட வருவீராகன்னு இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கூப்பிட போறோம். கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு பிரயாணங்கள் இனி நாங்கள் எங்கள் வாழ்நாளில் எவ்வளவு நாள் வச்சிருக்கிறீங்களோ அது வரைக்கும் எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கணும். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார்.
ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கலாமா, ஆண்டவரே எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் உடைய கரம் கூட இருக்கணும், எல்லாவற்றையும் ஒரு சேஃப் ஜேர்னியாக நாங்கள் போய் வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாளிலிருந்து ஒரு பிரயாண கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போறீங்க. அந்த கிருபையை கொடுத்து எங்களை நீங்க வழிநடத்த போகிற நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்க போக்கிலும் வரத்திலும் போகிற இடங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்க பாதத்துக்குள்ள உடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலையும் உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். கர்த்தர் அந்த பிரயாண கிருபையை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், எங்க தேசத்துல உள்ள உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பிரயாண கிருபைகளை கொடுத்து வீணான விபத்துகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் பாதுகாத்து வழி நடத்தும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.